முல்லைத்தீவில் இப்போ நீங்கள் சொன்ன புள்ளிவிவரத்தின்படி ஏற்கனவே 2009ஆம் ஆண்டுக்கு முதல் கிட்டத்தட்ட அந்த கணக்குக்கு அதோட கொஞ்சம் கூட இருந்தது உண்மை. ஆனால் இப்போ அதை பாருங்க, எங்க வந்துட்டாங்க அந்த வீத கணக்கு. இவியல் சரியான வகையில் வனையிலாக வனஜீவராசிகள். நாங்கள் என்ன சொல்றோம், அந்த மக்கள், அந்த காணிக்குரிய மக்கள் அவையை அணுகணும், ஜிஎஸ்ஐ அணுகணும், கிராம அலுவலர்களை அணுகணும், பிரதேச செயலாளரை அணுகித்தான் அந்த பிரதேசத்துக்கு காணிக்க இலக்கல் போகும். இவை தங்கள வாட்டை வாகும். கூகுள் மேப்புகளில் இருந்து போட்டு இல்லை தீர்மானிக்கிறோம். அப்போ இதுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார். எங்களுடைய காணிகள் முதல் தேவை எங்களோட நிலம், எங்களுக்கு உரிமை. நிலம் தான் மிக முக்கியம். நிலம் இல்லாதவன் ரோட்லான் இருக்கும். அப்போ ரோட்லேயே இருக்க நீங்கள். அப்போ அந்த வகையில் வன இலாகா தன் கடமையை சரியாக செய்யும். நான் விரைவில் பாராளுமன்றத்தில் கலைக்க வேண்டி வரும். அதுக்கிடையில் இந்த வழிகள் இருந்தால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை செய்து கொண்டான் இருக்கிறோம். வழிகள் இருந்தால் சரி, இல்லாவிட்டால் 3 மாவட்டத்தின் வன இலாகா வன ஜீவராசிகள் எங்களுடைய மக்களின் காணியை அபகரித்து வச்சிருக்கிற புள்ளி விவரம் பாராளுமன்றத்தில் கெரியாக வெளிப்படும். எங்களுடைய காணியின் மொத்த முல்லைத்தீவு மாவட்டத்தின் காணியின் மொத்த அளவு 5,97,000 ஏக்கர். இதில் 4,32,000 ஏக்கர் வன இலாகா கிடக்கும். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு 2,30,000 ஏக்கர் கிட்ட இலக்கல் போட்டு இந்த பிறகு வன இலாகாவானது இந்த இலக்கல் போட்ட காணி என்றது உப உணவு பயிர் செய்த காணிகளும், நெற்பயிர் செய்த காணிகளும், குடியிருப்பு காணிகளும் இதிலே அடங்கும் எல்லாம். அப்ப மக்களின் காணிகளை சுரன்ற வேலையத்தான் வன இலாகா வன ஜீவராசிகள் பார்த்து கொண்டிருக்கு. வன ஜீவராசிகள் ஓரளவுக்கு இங்க கட்டுப்பாட்டை விட மன்னாரில் இன்னும் கட்டுப்பாடு கூட போட்டு சில குளங்கள்ல போய் வீசவும் மேலாம், மீன் பிடிக்கவும் மேலாம், அப்படியான கட்டம் கூட கிடக்கும். இங்க இப்ப உதாரணத்துக்கு பெரிய பெரிய குளங்கள் என்று சொல்லக்கூடிய குளங்களும் நீரேரிகளும் அப்படியான கட்டுப்பாட்டுக்கு வரையில நாளடைவில் கொண்டு வர நோக்கம் இருக்கோ தெரியாது. நாங்கள் விட மாட்டோம், பார்த்து கொள்வோம். அதுல இப்ப நான் இந்த புள்ளி விவரத்தை 2 சொன்னான். மாவட்டத்தின் புள்ளி விவரம் என்னட்டே கிடக்கு. அதாலதான் நான் உங்களுக்கு சொன்னான். யோசிச்சு பாருங்க, எங்கள்கிட்ட குடியிருப்பு காணிகள், வயல் காணிகள் என்று மிஞ்சி இருக்கிற காணிகள், கோயில்கள், பள்ளிக்கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள், இப்படி பொதுவான காணிகள் உட்பட ஒரு 80,000 ஏக்கர் காணி அளவில், 80,000-90,000 ஏக்கர் காணி அளவில் மக்கள்கிட்ட. அப்ப யோசிச்சு பாருங்க, எங்க அபகரிப்புகள் நடக்குதுண்டு, எந்த திணைக்களங்களால நடக்குதுண்டு. விடுதலை புலிகள் கேட்குல இந்த காணிகள் 2,06,000 ஏக்கர் தான் வன இலாகாட்ட இருந்தது. இப்ப 4,32,000 ஏக்கர் கிடக்கு. விடுதலை புலிகள் காலத்துக்கு மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு. அப்ப யார் காணியை பாதுகாத்து வேண்டும் பாருங்க, யார் இந்த மக்கள்கிட்ட காணிகளை பாதுகாத்து வேண்டும். அப்ப ஆனால் புதிய அரசாங்கம் அந்த நடவடிக்கைகளில் இருந்து மாறுபட்டு உண்மையிலேயே எனக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் திலகநாதன், ஜெகதீஸ்வரன் 2 பேரும் உடனே அந்த சந்திச்சு போட்டு வன இலாகா வன ஜீவராசிகள் திணைக்களத்தை சந்திச்சு போட்டு வந்த உடனே போன முறை பாராளுமன்றத்தில் இருக்க எனக்கு சொன்னாங்க. அப்ப தாங்கள் சந்திச்சிருக்கிறோம். இந்த அவியல் நடவடிக்கைகளை நான் ஆதரிக்கிறோம். நிச்சயமாக மக்களுக்கான சேவைகள் நிறைவாக இருக்க வேண்டும் என்றதில் எங்களுடைய பணிகள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அரசாங்கம், புதிய அரசாங்கம் இதில் கவனம் செலுத்தும் என்று நாங்கள் நம்புகின்றோம்.